ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆஷ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 5 மைத்ரேயருடனான விதுரரின் உரையாடல்கள் பதங்கள் 33, 34, 35. 33ஆம் பதம். கால மாயாம்ச யோகேன பகவத் வீக்ஷிதம் நபசோ நுஷ்ருதம் ஸ்பர்ஷம் விகுர்பன் நிர்மமே நிலம். மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு நித்திய காலம் மற்றும் புறச்சக்தி ஆகியவற்றினால் ஒரு பகுதி கலப்படமாக இருந்த ஆகாயத்தின் மீது பரமபுருஷர் பார்வையை செலுத்தினார். இவ்வாறாக ஸ்பரிச உணர்வு விருத்தியடைந்தது. இதிலிருந்து ஆகாயத்தில் உள்ள காற்று உற்பத்தியானது. பொருளுரை. எல்லா பௌதிக படைப்புகளும் சூட்சும நிலையிலிருந்துதான் ஸ்தூல நிலைக்கு மாற்றம் பெறுகின்றன. பிரபஞ்சம் முழுவதுமே இப்படித்தான் விருத்தி அடைந்தது. இது நித்தியகாலம், புறச்சக்தி மற்றும் பரமபுருஷரின் பார்வை ஆகியவற்றின் ஒரு கலப்படமாகும். ஸ்பரிச உணர்வு ஆகாயத்தில் உள்ள காற்றாக விருத்தி அடைந்தது. இவ்வாறுதான் மற்றெல்லா ஜடப்பொருட்களும் கூட சூட்சும நிலையிலிருந்து ஸ்தூல நிலைக்கு மாறின. ஓசை ஆகாயமாகவும், ஸ்பரிசம் காற்றாகவும், வடிவம் நெருப்பாகவும், சுவை நீராகவும் மற்றும் வாசனை பூமியாகவும் விருத்தி அடைந்தன. 34ஆம் பதம். அனிலோபி விகிர்வானோ நபசோரு பலான்வித சசர்ஜ ரூப தன்மாத்திரம் ஜோதிர் லோகஸ்ய லோச்சனம். மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு மிகவும் சக்தி வாய்ந்த காற்று ஆகாயத்துடன் பின்னி பிணைந்ததனால் வடிவத்தை அறியும் சக்தி உண்டாயிற்று. பிறகு வடிவத்தை அறியும் சக்தியானது உலகை காண உதவும் ஒளியான மின்சாரமாக மாறியது. 35ஆம் பதம். அனிலேனான் விதம் ஜோதிர் விகுர்பத் பரவீக்ஷிதம் ஆதத்தாம்போ ரசமயம் கால மாயாம்ச யோகதக. மொழிபெயர்ப்பு. காற்று மின்சார சக்தியால் நிரப்பப்பட்டதும் பகவான் அதை பார்த்தார். அப்பொழுது நித்திய காலம் மற்றும் புறச்சக்தி ஆகியவற்றின் கலப்படத்தினால் நீரும் சுவையும் உண்டாயின. ஹரே கிருஷ்ணா.